என்னடா இப்படிலாம் கூட பழி வாங்குவாங்களா ஒரு பொண்ணை? வித்தியாசமான படங்க. நமக்கு எத்தனையோ படம் பார்த்துருப்போம். இந்த படத்தில் உயரதிகாரி வந்து அந்த லேடி போலீஸை கேவலமாக பழி வாங்குவார். இது நாள் வரை இந்த மாதிரி ஒரு பழி வாங்குற சீன் வந்து எந்த படத்துலையும் பார்த்துருக்க மாட்டோம். இந்த படத்தில் வந்து டைரக்டர் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருக்கிறாரு. சரி, என்னென்னு பார்க்கலாமா? அந்த உயரதிகாரி வந்து தனக்கு கீழே வேலை செய்கிற லேடி போலீஸை வந்து பழி வாங்கும்னு நினைக்கிறாரு. அது என்னன்னு காரணம் தெரியல. அந்த படத்தை ஃபுல்லாக பார்த்தது தெரியும். ஃபுல்லாக சொல்கிறதுக்கும் டைம் கிடையாது. பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டு எப்படி வித்தியாசமாக பழி வாங்குறான்னு பாருங்கள். என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த விஐபி வர சமயத்தில் அந்த விஐபி வர இடத்துக்கு வந்து அந்த பொண்ணை போய் நிற்க வைக்கிறாரு. நிற்கணும் இல்லை, விஐபி வர சமயத்தில் போலீஸ் அங்கங்கே நிற்பாங்க, நமக்கு தெரியும். ஸோ அதுக்கு வந்து லேடி போலீஸை வந்து நியமிக்கிறார், நிற்க சொல்கிறாரு. ஆனால் விஐபி வரதுக்கு ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு வெட்ட வெயில் நிற்க வச்சுரு. இதில் என்னம்மா இது பெரிய போலீஸ்னால் எல்லாம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இதில் இங்கே பின்னாடி கேட்டிங்கன்னா நீங்கள் ஷாக் ஆயிடுவீங்க. வெட்ட வெளியில் இந்த பொண்ணு நிற்குது. விஐபி வர சமயத்துக்கு ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி நிற்க வச்சிடறாரு அது உயரதிகாரி. அப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்து ஜூஸு, கூல்ட்ரிங்க்ஸு அண்ட் தென் இளநீர் எல்லாமே கொடுத்து அனுப்புகிறாரு அந்த வெயிலுக்கு குடிக்கிறதுக்காக. நல்ல விஷயம் தானே, வெயில் அந்த பொண்ணு நிற்குது, ஜூஸு, இளநீர், மோர் இதெல்லாம் கொடுத்து அனுப்புகிறாரு உயரதிகாரி. பரவாயில்ல, நீங்கள் நினச்சிட வேண்டாம். அந்த பொண்ணு வெயில் தாங்காமல் அதெல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிருது அந்த லேடி போலீஸ். குடிக்குங்காட்டி ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணுக்கு ரெஸ்ட் ரூம் அர்ஜென்ட்டு. ஆனால் போக முடியல, ஏன்னா வெட்ட வெளியில் நிற்கிது அந்த பொண்ணு. பக்கத்தில் ரெஸ்ட் ரூம் எதுவும் கிடையாது, மரமோ செடி கொடி எதுவுமே கிடையாது. அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பக்கத்தில் இருக்கிற பக்கத்து ஏரியாவில் இருக்கிற கான்ஸ்டபிள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுது. அண்ணா, எனக்கு ரெஸ்ட் ரூம் ரொம்ப அர்ஜென்ட்னா, நீங்கள் வந்து எனக்காக நின்னீங்கன்னா நான் அதுக்குள்ளே போயிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குது. அந்த கான்ஸ்டபிளும் புரிஞ்சுக்கிட்டு வரமான்னு சொல்கிறாரு. ஆனால் இதை கண்டுபிடிச்ச உயரதிகாரி அதையும் ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஏன்னா உயரதிகாரியோட நோக்கம் அந்த லேடி போலீஸை பழி வாங்கும்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் என்னென்ன பண்ணுதுங்கிறத வந்து கண்டுபிடிச்சி எழுதி ஸ்டாப் பண்ணுறாரு. அப்புறம் அந்த பொண்ணு நிற்குது, ரொம்ப முடியல. தண்ணி தாகம் எடுக்குது. பக்கத்தில் தண்ணி, இளநீர், மோர்னு வந்துட்டு எல்லாம் இருக்குது. அது தண்ணி தாகமாக இருக்குது. ஆனால் யூரினே அந்த பொண்ணால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்தளவுக்கு வெயிலும் அடிக்குது. அந்த பொண்ணால் ஒன்றும் முடியல. ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணோட முகமெல்லாம் சுருங்க, அந்த நமக்கே தெரியுமில்ல, ரொம்ப நேரம் யூரின் கண்ட்ரோல் பண்ணும்போது முகமெல்லாம் சுருங்கும் ஒரு மாதிரி. அந்த பொண்ணு ரொம்ப துன்பப்படுது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்குது. அவரு நான் வரமான்னு சொல்கிறாரு. அதையும் கண்டுபிடிச்ச அந்த உயரதிகாரி அதையும் ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணால் ஒன்றுமே முடியல. அட்லாஸ்ட் அந்த உயரதிகாரிக்கே அந்த பொண்ணு கால் பண்ணுது. அவர் ரொம்ப திட்டுறாரு, உனக்கு அறிவே இல்லையே, எனக்கு 5 மினிட்ஸில் வந்துடுவாங்க விஐபி அப்படின்னு சொல்லி கேவலமாக திட்டிட்டு ஃபோனை கட் பண்ணி அந்த பொண்ணு வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஸ்டெடியாக நிற்குது. ஸோ அந்த விஐபி வர சமயத்தில் இங்கே நிற்கலின்னு நம்ம ஸ்டேட்டுக்கே அவமானம்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டெடியாக நிற்குது. விஐபியும் வந்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணால் அடுத்த ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியல. ஏன்னா யூரின் கண்ட்ரோல் பண்ணி அதுக்கு மேலே அந்த பொண்ணால் நடக்கவே முடியல. அப்படியே ஸ்டொமக்கு பிடிச்சிட்டு அப்படியே நிற்குது. அந்த சமயத்தில் யூரின் போகணும்னு தோணுது, அதே இடத்துல போகணும்னு தோணுது. கண்ட்ரோல் பண்ணிட்டு நிற்குது. இயற்கையே அவளுக்கு உதவு வந்திருக்கு. அந்த இடத்துல கரெக்டாக கனமாக மழை பெய்யுது. ஸோ கடைசியில் இயற்கை வந்து அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. கனமாக மழை பெஞ்சுது. அந்த பொண்ணும் யூரின் அப்படியே போயிட்டா. இதெல்லாம் எப்படி இது வந்து சிரிக்கக்கூடிய படம் இல்லைங்க, சிந்திக்கக்கூடிய படம். எப்படியெல்லாம் கூட பழி வாங்குவாங்களா? இந்த படத்தில் அந்த பொண்ணு படுற அவஸ்தையெல்லாம் பார்க்கும்போது அந்த இடத்துல நீங்களே வந்து உயரதிகாரி அடிச்சே இருப்பீங்க. அந்த அளவுக்கு அந்த பொண்ணு கஷ்டப்படும். இந்த மாதிரிலாம் கூட உயரதிகாரிகள் இருப்பாங்களா அப்படிங்கிறது இந்த படத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இந்த படத்தை பற்றி என்ன தோணுது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.